நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம். வந்துட்டு சாரோட வீடியோஸ் நான் ஒரு 6 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ ஈவினிங்காக தான் சாரோட டால்மேஷன் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டப்போ, குட்டி இருக்குமான்னு கேட்டப்போ சார் எப்படின்னு தெரியல, ½ அன் ஹவரில் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி சார் நீங்கள் எல்லாத்தையும் ½ அன் ஹவர்லேயே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்க? நான் கேட்ட ½ அன் ஹவரில் நீங்கள் எனக்கு டெலிவர் பண்ணிட்டீங்க. அதுக்கு காரணம் எப்படின்னா, நான் நிறைய ப்ரீட்ஸ் வச்சு ப்ரீட் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து அவுட்டோர் ஸ்டட்டிங்கும் பண்ணி கொடுக்குறேன். வெளியே உள்ள ஃபீமேல்ஸ் வந்து நம்ம இதில் கொண்டு வந்து பண்ணி கொடுக்குறேன். அதை வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி வச்சுருக்கிறேன். அதனால அந்த சர்க்கிளுக்குள்ளே இருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக என்னால் எடுத்து தர முடியும். ஆனால் உங்கள் கெனல் சூப்பராக இருக்குது. எப்படி இவ்வளோ டாக்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு சொல்லுவேன். ஏன்னா லைஃப் ஸ்டாக் ஒன்று மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப சிரமம் இல்லையா? நான் வந்து நிறைய பண்ணுறேன். அது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கடவுள் தந்திருக்க வரைக்கும் இது நடக்கும். இவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்குது, இனிமேலும் அது மாதிரி நடக்கும்னு நான் நம்புறேன். நாங்க ஜெனியூனா பப்பி வாங்குறோம், ஒரு ஹோம் பிரெட் அட்மாஸ்பியர் இருக்குன்னா அது உங்ககிட்ட தான் நம்பி வாங்கலாம். ஆமா, இது கிட்டது நம்ம ஓன் பிரீடு தானே மேடம், ஓன் பிரீடு தான். ஆனா என்னன்னா, நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து கால் பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock பண்ணுவாங்க, 1 o'clock பண்ணுவாங்க, நைட்டு பண்ணுவாங்க, ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க. அதை மட்டும் ஒழுங்காக என்னால் அட்டன் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணுறேன். அந்த சிரமத்துக்கு மட்டும் நம்ம நண்பர்கள் மன்னிக்கணும். மற்றபடி ஓகே தானே? ஓகே, சூப்பர், ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு உங்ககிட்ட தான் குட்டி எடுக்கணும்னு வந்தது கிடைச்சிடுச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ சார்.